கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு சதுர குறியீடு 9477210210 என்கின்ற எங்களுடைய இலக்கங்களின் ஊடாக நேர்களை நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். எங்களுடைய முகநூல் பக்கம் SLBCCIR பக்கத்தினூடாகவும் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எங்களுக்கு தர முடியும். இப்போ அழைப்பிலே யார் என்று பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். யார் இது? அனிதா. அனிதா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுடைய குரலை நாங்கள் இதயங்கள் பேசிட்ட பகுதியிலே கேட்கிறோம். அனிதா, சென்னையிலிருந்து நான் சரிதானா? பலமுறை முயற்சி செஞ்சு இப்ப கிடைக்குது. சரி, எப்படி இருக்கிறது சென்னையினுடைய காலநிலை எல்லாம் இன்று அங்கே எப்படி அமைந்திருக்கிறது? காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமா இல்ல, குறைவா விட்டு விட்டு போயிடு. மேகமூட்டமா இருக்கு. சரி, இந்த வீட்டுல சமையல் வேலை ஆயிட்டு இருக்கு. அதோட சிஆரும் கேட்டுட்டு இருக்கு. கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த காலை பொழுதிலே. சரி, உங்களுடன் இன்று இதயங்கள் பேச நீங்கள் அழைப்பது யார் யாரை? உங்களுக்கு இலங்கை நேர்களும் பலர் நண்பர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, செல்வராணி, ஜீவரத்னம், அப்புறம் பசவூர் பாலச்சந்தர், அவங்களா இருக்காங்க. சரி, அப்போ மர்சுகா ஜுனைட், சமீரா பானு, எல்லாருமே இலங்கை. மணிமேகலை, வரதராஜன், நிறைய லிஸ்ட் பெருசா போகும். அப்ப நீங்கள் எல்லாரும் எடத்திட்டு ஆரம்பிச்சுவாங்க. சரி, நீங்களும் கூட அப்போ இலங்கை இந்திய ஒரு உறவு பாலமாக திகழ்கிறீர்கள் இல்லையா அனிதா? கண்டிப்பாக இலங்கை வானொலி திகழ்கிறது. அருமை அருமை, சிறப்பு. இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்காக தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். யாரையெல்லாம் அப்போ வேறு இணைத்துக் கொள்ள போகிறீர்கள் இலங்கை நண்பர்களை தவிர? நம்ம நாட்டு, எங்க நாட்டு நேயர்கள் எல்லாரையும் சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாடலை கொடுத்துருங்க. அருமையான ஒரு பாடல் அடுத்து வரப்போகிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக. பண்ற பாடலா கொடுங்க. சரி, பார்க்கலாம். வருகிறது பாடல். இது மன்னிப்பு திரைப்படத்திலே 1969 SM சுப்பையா நாயுடு அவர்களுடைய இனிமை கொஞ்சுகின்ற இசையிலே கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல். கான குயில் TM சௌந்தரராஜன், P சுசீலா இவர்களுடைய குரலில் பாடல் ஒலிக்கிறது நேர்களே. வெண்ணிலா. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். கொண்ட இதயமது வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். வானவில் நிறம் எடுத்து மேகமெனும் வெள்திரையில், வானவில் நிறம் எடுத்து மேகமெனும் வெள்திரையில், மின்னலெனும் சூரிகையால் நான் வரைந்த கோலம் எது? கன்னியந்தன் வடிவமது. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். முத்துச்சிப்பி வாய் திறக்க மோகம்
கொண்டு துடித்திருக்க, முத்துச்சிப்பி வாய் திறக்க, மோகம் கொண்டு துடித்திருக்க, கொட்டும் மழை துளி விழுந்து கொஞ்ச கொஞ்ச என்ன வரும். முத்து ஒன்று பிறந்து வரும் வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அருமையான அந்த பாடல் சங்கீதம் அடுத்து அழைப்பிலே யாரென்று பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பினை SLBC ரேடியோ செயலியிலே நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது? உங்களுடைய குரல் புதிதாக இருக்கிறது. உங்களுடைய பேர் என்ன? சிவானி ராமநாதபுரத்திலிருந்து பேசுகிறேன். சிவானி ராமநாதபுரத்திலிருந்து. அருமை அருமை. உங்களுடைய கொழும்பு சர்வதேச வானொலியிலே உங்களுடைய குரலை கேட்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எங்களுடைய சிலோன் ரேடியோ எவ்வளவு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சிவானி? நான் ஒரு 2 வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சார். சரி, உங்கள் ராமநாதபுரம் பகுதியிலே என்ன சிறப்பு என்று சொல்லுங்களேன். கோயில்கள் மிகவும் சிறப்பு. எங்களுக்கு ஒரு 2 கோயில்களுடைய பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்களுடைய உலகளாவிய நேயர்களுக்கு. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 2 கோவில்கள். உத்தரகோசமங்கை ராமேஸ்வரம் கோயில். சரி, 2 கோயில்களுடைய பெயர்கள். சரி சிவானி, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் யார் யார்? எத்தனை பேர் எங்களுடைய வானொலி அபிமானிகள் இருக்கிறார்கள்? KS ராஜா. உங்களுடைய வீட்டில் KS ராஜா இருக்கிறாரா? உங்களுடைய இல்ல, உங்களுடைய வீட்டிலே குடும்ப அங்கத்தவர்கள் யார் யார்? உங்களுடைய வீட்டிலே குடும்ப உறவினர்கள் யார்? எங்கள் வீட்டிலிருந்து என் தந்தை SK ராஜா அவர்கள் 50 வருடமாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? உங்களுடைய தந்தை SK ராஜா. அருமை அருமை. சரி, வேறு என் தாய் பாலகாளீஸ்வரி. ஓஹோ, எல்லாருமே எங்களுடைய வானொலியினுடைய அபிமானிகள். சரி, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கேட்போம். அப்போ நீங்கள் உங்களுடைய அப்பாவினுடைய வழி நீங்களும் சிலோன் ரேடியோவின் அபிமானியாகிவிட்டீர்கள் 50 வருடமாக. ஆமையா. சரி, அப்போ இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே அழகழகான பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குரலையும் நாங்கள் கேட்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. யார் யாரை இணைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அடுத்து வருகின்ற பாடலுக்கு சிவானி? உலக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் இணைத்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அழைப்பில் இணைந்து கொண்டமைக்காக நன்றி. சதுர குறியீடு 947721021002 எங்களுடைய இலக்கத்தினூடாக நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள். ஹலோ வணக்கம். வணக்கம் மோகனசுந்தரம். வணக்கம் மோகனசுந்தரம். எங்கிருந்து? நலமாக இருக்கிறேன். மிக்க சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரலையில் உங்களுடன் பேசுகிறேன். மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. மோகனசுந்தரம், நீங்கள் எங்கிருந்து அழைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? திருப்பூரில் இருந்து. திருப்பூர் எல்லாம் அப்படி இருக்கிறது? திருப்பூர் இப்பொழுது வெயில் காலநிலை. இரவில் படி, காலையில் வெயில். சரி, உங்களுடைய பணிகள் எல்லாம் அப்படி போகிறது? பணிகள் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. அருமை. இருக்கிறது. சரி, மிக்க நன்றி இணைந்து கொண்டதற்காக. எனக்கு ஒரு பாடல் ராஜா, 2 வரலாம் கேட்டுக்கொண்டிருக்கேன், யாரும் தரவில்லை அந்த பாடல். என்ன பாடல்? முடிந்தால் தாருங்கள். ஒரு அரிதான பாடல் ஒன்று. படம் இருமணம் கலந்தால் திருமணம். சரி, அதுல என்ன பாடல்? அதில் SC கிருஷ்ணன் AG ரத்னமலா பாடிய பட்டுச்சேலை வாங்கி தரேன். அருமை. நான் இன்று நிலவு பாடல்கள் 7 பாடல்களை எடுத்து வந்திருக்கிறோம். அந்த பாடல்களை இன்று உங்களுக்கு தந்து மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களுடைய விருப்ப பாடலை நான் தர முயற்சிக்கிறேன். மீண்டும் சொல்லுங்கள், என்ன பாடல் சொன்னீர்கள்? பட்டுச்சேலை வாங்கி தாரேன். பட்டுச்சேலை வாங்கி தாரேன் பாடலை நீங்கள் விரும்பி கேட்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாங்க. சரி, யாருக்கு நீங்கள் பட்டுச்சேலை அதிகம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? மனைவிக்கு, தங்கைகளுக்கு. சரி, உங்களுடைய மனைவிக்கு பிடித்த பட்டு சேலையில் எந்த நிறம் அதிகம் அவருக்கு பிடிக்கும்?
பட்டு சிலர் வாங்கி கொடுக்கும்போது எந்த கலர் கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தாலும் பிடிக்குமே. அருமை அருமை அருமை. அப்போ இன்னும் இன்னும் நீங்கள் அழகழகாக பட்டு சேலைகளை வாங்கி அன்பளியுங்கள். நன்றி உங்களுடைய அன்பிற்கு. மோகன சுந்தரம் அனைவரையும் இணைத்து நாங்கள் பாடல் கேட்போம். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்காக. நன்றி 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 நன்றி. நேர்களே, உண்மையில் ஆரம்பத்தில் ஒலிக்க வேண்டிய பாடல் இந்த பாடல், ஆனால் சற்று தவறியது. ஆனால் மீண்டும் நான் அழைத்து வருகிறேன். அவசர கல்யாணம் திரைப்படத்திலே வெண்ணிலா நேரத்திலே 72ஆம் ஆண்டு TR பாப்பா அவர்களுடைய இசையிலே P சுசீலா அவர்கள் பாடிய கவியரசர் கண்ணதாசனின் அருமையான பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. எங்களுடைய SLBC CIR என்கின்ற எங்களுடைய பக்கத்திலே நேர்களே உங்களுடைய பதிவுகளை தாருங்கள், அவற்றினையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். அடுத்து அழைப்பிலே நீண்ட நேரமாக ஒரு நேயர். ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் விருதுநகர் சாரதா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன் தங்கா, தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் மிக்க நலமாக இருக்கிறேன் உங்களை போல. நன்றி. எங்கள் வீட்டிற்கு நேற்று மயில் அதன் குஞ்சுகளோடு வந்தது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆஹா, மயில் அகவும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மயில்கள் உங்களுடைய வீட்டை நோக்கி வந்திருக்கின்றன. எங்கிருந்து வந்திருந்தன அந்த மயில்கள்? அதாவது கிழக்கு புறம் ஒரு வயல்காடு இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே தற்போது ஒரு வருடமாகவே நான் ஒரு 6-7 வருடமாகவே எங்கள் வீட்டில் நிலக்கடலை பருப்பை வைப்பேன். அதற்கு குருவிகள், அணில், மைனா போன்ற பறவைகள் வரும். அதிசயமாக ஒரு நாள் பெண்மயில் ஒன்று வந்திருந்தது. அதுக்கு எனக்கு அது பெண்மயில் என்றே தெரியவில்லை. இது மயில் வந்திருக்கிறது, இனிமேல் இதற்கு தோகை வளரும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது அதோடு சேர்த்து ஆண் மயில் நீண்ட தோகையோடு
அதுவும் வந்திருந்தது. அதன் பிறகு இப்போது நேற்று ரொம்ப நாளாக வரவே இல்லை, 2 மைல்களுமே வரவில்லை. நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன், சரி வரட்டுமா, பறவைகளை நாம் பிடித்து வரவழைக்க முடியாது, அதுவாக நினைத்தால் தான் வரும் என்று நினைத்துக் கொள்வேன். ஆனால் எப்பொழுதும் வருவாயா வேல் முருகா பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அதனால எந்நேரமும் பாடுவேன் வீட்டில். எங்க அம்மா கூட என்னை சொல்வார்கள், நீ வருவாயா வேல் முருகா முருகா என்று பாடினா மயில் தான் வரும் உன் வீட்டுக்கு அப்படிம்பார்கள். அது என்னவென்றால் நேற்று 3 குஞ்சுகள் கீச்சி கீச்சி என்று கத்தி கொண்டிருந்தன. எதனுடைய குஞ்சு என்றே எனக்கு முதல்ல புரியவில்லை. அதன் பிறகு பார்த்தால் இந்த பெண்மயிலோட 3 குஞ்சுகளோட சேர்த்து இருந்தது. அருமை. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு 100க்கு 100 படத்தில் வரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்னு முதலில் ஆரம்பிக்கும். 12 மணி அளவில் குளிர் பனி விழும் நள்ளிரவில் கண்ணிரண்டில் மலர் எடுத்து இன்ப கனவுகள் வர வேண்டும், நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்ற பாடலை அனைத்து நேய அன்பு உள்ளவங்களுக்காக, வரும் கிறிஸ்துமஸை நோக்கி இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும், அம்மா வசுமதி ராஜேந்திரன், கணவர் திரு ஆனந்தராஜன், மகன் யவனராஜன், மகள் பிரியங் ஆகியோருக்காக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இணைந்தோடமைக்காக சதுர குறியீடு 94772102102102 என்கிற எங்களுடைய இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள் நேர்களே. அடுத்து ஒரு அருமையான பாடல், இந்த பாடலை கேட்டுவிட்டு வரலாம். இது 1970ஆம் ஆண்டு எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையிலே டி.எம். சௌந்தரராஜன் பாடிய ஒரு இனிமையான ஜோடி பாடல். கவியரசர் கண்ணதாசனின் கவிதை வரிகள் நேர்களே. ஒரு சிறப்பு தகவல், டி.எம்.எஸ். அவர்களுடன் தனது சொந்த குரலில் நடிகை பாரதி பாடுகிறார். தங்க நிலவே. நேரம் காலை 7:30. இது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு SLBC ரேடியோ செயலியில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்தன் வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? நீ இல்லாமல் எந்தன் வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில், உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில், உள்ளமுள்ள வெள்ள காட்டின் இன்பம் தாங்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் போதும், ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் போதும் என்பதில் ஆசையில்லை என்பதாக அர்த்தம் காண முடியுமா? மூடி வைத்த அறையினுள்ளே போதும் என்று சொல்வதில், மூடி வைத்த அறையினுள்ளே போதும் என்று சொல்வதில், வேண்டுமென்ற அர்த்தமின்றி வேறு காண முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண.
தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா என்று சொல்லுகின்ற பொழுது மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் மற்றும் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர் ஆகிய அன்புழங்கள், கர்நாடகாவிலே இருந்து பாஸ்கரா மற்றும் சுழியா ஆகிய நேர்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்திலே அரக்கோணம் ரோசையா, புலமாடன் சந்திரசேகர், சக்திவேல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்து சக்திவேல், சரஸ்வதி, பாலா, கார்த்திகா மற்றும் SLBCCIR முகநூல் பக்கத்திலே முருகேஷ பாண்டியன், செல்ல கன்னி, இவர்களுடன் சேர்ந்து மணிமேகலை வரதராஜன் மற்றும் KT கமலினி ஆகிய நேரம், சித்து செல்வராஜா ஹட்டனில் இருந்து ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் மற்றும் சுலைமாலிபே அபூபக்கர், யுவேந்திரன் யுவன் மற்றும் நனிலம் நாராயணன், யுக ராஜேஷ், ரோசையா அரக்கோணத்தில் இருந்து, ரெஜினோல்டு நாவற்காட்டில் இருந்து ஆறுசாமி ராமலிங்கம் மற்றும் விருதுநகர் சாரதா அவருடைய விருப்ப பாடல் 100க்கு 100 படத்திலே வருகின்ற நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். வசுமதி ராஜேந்திரன், ஆனந்த் ராஜன், பிரியங்க், யவனராஜன், விருதுநகர் சாரதா ஆகியோரை இணைத்துக் கொண்டு இந்த பாடலை ஒலிபரப்பி விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதேபோல் தான் சீர்காழிபுத்தூர் மாரி பாண்டியன் மற்றும் ராமச்சந்திர பிரபு சாரங்கபாணி அவரும் கூட காரப்பாக்கம் சென்னையில் இருந்து வெள்ளிக்கிழமை இனிய காலை வணக்கம் என்று சொல்லி வருகின்ற பொழுது விழுப்புரம் பெருவளூரில் இருந்து சுப்பிரமணி, வெண்ணிலா பாடல் கேட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் சுப்பிரமணியன். அவரை போல சாமுன்னி சென்னையிலிருந்து மற்றும் KPS லியாக்கத் அலி, இவர் வாலாந்திரவை கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து. அதே போலதான் ராமசாமி, ரேகா ராணி, மதுரா, ஜெயலட்சுமி காலை வணக்கம், சிவராஜா, தக்கீச்சன் என்று சொல்லி பத்மநாபன் ராமசாமி சென்னையிலிருந்து. அதே போன்று உங்களுடைய அன்பின் காரைக்கால் நிரவி NMP நச்சுப்பிள்ளை அவரும் கூட எங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். சதுர குறியீடு 947721021002 இந்த இலக்கத்தினூடாக நேர்களை நீங்களும் அழைப்பை ஏற்படுத்துங்கள். எங்களுடைய என் வினவி இலக்கம் காத்திருக்கிறது உங்களுக்காக. அதே போன்று உங்களுடைய பதிவுகளையும் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து தரலாம். சதுர குறியீடு 947721021002 என்கின்ற இலக்கங்களுக்கு நீங்கள் குரல் வழி பதிவையும் தாருங்கள். அதே போன்றுதான் எங்களுடைய குரல் வழி அல்லாது குறும் தகவலாகவும் நீங்கள் எங்களுக்கு தகவல்களை தரலாம், செய்தியை தரலாம். இப்போ பாருங்கள், இவர் மாதவி மகள் மட்டு நகரிலே இருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் நெல்லை பாரதி மற்றும் செல்வராஜ் அங்கே இவர் புது சுப்புலாபுரத்தில் இருந்து அடிக்கடி ஒலிக்காத பழைய பாடல்களை ஒலிக்க விடுகிறீர்கள், நன்றி என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஹலோ வணக்கம். வணக்கம் ராமசாமி சென்னையிலிருந்து. வணக்கம் ராமசாமி, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். விருதுநகர் சாரதா என்கின்ற நேயர் தங்களுடைய வீட்டுக்கு வந்த மயில் பற்றி எப்படி ஒரு வர்ணனை கொடுத்தார் பார்த்தீர்களா? ஆமா அருமையா. நாங்க அந்த நிலக்கடலை போடுகிறோம் என்று ஆரம்பித்து அந்த மயில்கள் குஞ்சு போயிட்டு வந்தவரை அருமையாக சொன்னார். அதை சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய அக்கா தேனியில் இருக்கிறார்கள். அவர்கள் அவங்க வீட்டுல தினந்தோறும் இதே மாதிரி காக்கைகளுக்கு உணவு போடுகிறார்கள். இவங்க லேட்டாக எந்திரிச்சு வந்தாலும் அந்த காக்கைகள் ஜன்னல் வழியாக தட்டி கொடுக்கும். அதை ஒரு தொழிலாவே வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 25 காக்கைகள் வரை ஒரு 3 மணி நேர இடைவெளியில் காலை நேரத்தில் சரியாக வரும். அந்த சம்பவம் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது சொல்லும் பொழுது. சரி, நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய வருடத்தினை வரவேற்கின்ற வகையிலே அந்த பாடலை விருதுநகர் சாரதா விரும்பி கேட்டிருந்தார். நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போகிறீர்கள்? கண்டிப்பா அந்த பாட்டையே கூட போடுங்க. நீங்க நிலா பாடல்கள் சொன்னதுனால நாங்க எங்க தெரிவை எடுத்துட்டு வரல. சரி, இருந்தாலும் நான் எனக்கு ஒரு பாடல் நீங்கள் வருகிறீர்கள் என்று தயார் செய்து வைத்திருந்தேன். மாடி வீட்டு மாப்பிள்ளை என்ற ஒரு படம். அதில் கேட்டுப்பார் கேள்வியும் பதிலும் என்று அருமையான பாடல். அது நீங்களே கேட்டு பாருங்கள். தயவு செய்து அந்த பாடலை முழுமையா ஒளிபரப்பு. ஏன்னால் அதோட இறுதியில ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு விளக்க பதிலை கொடுத்திருப்பார்கள் அந்த கவிஞர். ஓம் என்றால் என்ன, பார்ப்போம் சிந்திப்போம் அந்த மாதிரி கொடுத்திருப்பார்கள். இசையை வேணால் கொஞ்சம் ஓட விட்டுட்டு அந்த பாடலை முடிந்த அளவுக்கு போட்டி பாடல் கேள்வியும் பதிலுமாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன் அந்த பாட்டை போடுறதுக்கு. கேட்டு பார் என்கின்ற பாடலை. சரி, நான் எப்படியாவது அந்த பாடலை தருவதற்கு முயற்சிக்கிறேன். யாரையெல்லாம் நீங்கள் அந்த சேர்த்து இந்த கேள்வியை கேட்க போகிறீர்கள்?
என் அம்மா ஜெயலட்சுமி அவர்கள் இந்த பாடலை ஏற்கனவே நம்ம சிஏஆர்ல கேட்டிருந்தாங்க, போட முடியல, வர ஒளிபரப்பாகவில்லை. அப்புறமா என் மனைவி ஜெயலட்சுமி, மகள் மதுரா மற்றும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், கொள்ளிடம் காமராஜ் உட்பட அனைத்து அனைவரையும் சேர்த்துக் கொண்டு இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்காக நன்றி. அது சென்னையிலிருந்து ராமசாமி பத்மநாபன் அவர் விரும்பி கேட்ட பாடல் வரும். அதற்கு முன்பதாக நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். 12 மணி அளவில் குளிர் பனி விழும் நள்ளிரவில் கண்ணிரண்டில் மலர்ந்திடவே இன்பக் கனவுகள் வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே, கலந்து வரும் புது வருடம் புதிய பாட்டிலே. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். எம்மை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் காரைக்குடியிலிருந்து கிருஷ்ணகுமார், அதே போலதான் கோட்டையூரிலிருந்து ரமேஷ் இவர்களுடன் சேர்ந்து மதுரை ராமச்சந்திரன் மற்றும் அன்பு மனைவி கௌசல்யா, தன்னுடைய அன்பு மகன் ஆதித்யா ஸ்ரீ வாட்சவ் மற்றும் மருமகள் வைஷாலி இவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதிர்பார்க்கும் நேரத்தில் என்னை தேடி வாராயோ, நெஞ்சே என்னிடம், நினைவோ உன்னிடம். நெஞ்சே என்னிடம், நினைவோ உன்னிடம். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். கண்ணுண்டு தனக்காக வாழாமல் தவிக்கின்ற நெஞ்சுண்டு. ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில், ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. சர்வதேச ஒலிபரப்பிலே அடுத்து அழைப்பில் யார் என்று பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் திரு சிவராஜா கிருஷ்ணன் அவர்களே. காலை வணக்கம். இன்று காலை பொழுது நான் நிலவின் அருமையான நிலவு குறித்த 7 பாடல்களை இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதிலே 2 பாடல்கள் அருமையான பாடல்களை தந்திருக்கிறேன். 3வது பாடல்
தயாராகவே இருக்கிறது. இந்த நிலவு பாடல்களை கேட்கின்ற போது எப்படி இருக்கிறது கிருஷ்ணகுமார் அவர்களே? நன்றி சிவராஜ் அவர்களை. நிலவு பாடல்கள் எல்லாமே அந்த நாளையில தமிழ் சேவை 2ல் மூத்த அறிவிப்பாளர்கள் ஒலிபரப்பிய பாடல்கள். அந்த தமிழ் சேவை 2ல் கேட்ட நினைவலைகளுக்கு என்ற எங்களை கொண்டு சென்று விட்டீர்கள் திரு சிவராஜ் அவர்களே. அருமை அருமை. இப்போ காரைக்குடி பகுதியிலே நீங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து நிலாவை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கும் உங்களுடைய பகுதியில்? புரியவில்லை. எப்படி உங்களுடைய பகுதியில் நிலா எப்படி இருக்கும் என்று கேட்கிறேன். நிலா வருகின்ற நாட்களிலே நிலா அதாவது என்னென்ன அருமையாக தெரியும். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று பார்ப்போம், அந்த நிலவின் அழகை ரசிப்போம். இன்றும் அது பௌர்ணமி தோறும் நான் மொட்டை மாடியில் எண்ணி நிலவை ரசித்து பழக்கம் உண்டு. சரி, அதே போல் ஒரு சிறு விண்ணப்பம். நீங்கள் தொகுத்து தந்திருக்கிற பாடல் இந்த பாடல் இருக்கிறது என்று தெரியவில்லை. அன்பு ரோஜா என்கிற படத்துல ஒரு பாட்டு அருமையா இருக்கும். பால் நிலவு நேரம், சங்கர் கணேஷ் இரட்டையர்களை இசையமைப்பு. அது இலங்கை வானொலியில் மட்டுமே ஒளிபரப்பாகும். நீண்ட நாட்களாக அந்த பாடலை கேட்கவில்லை திரு சிவராஜ் அவர்களை. முடிந்தால் அந்த பாடலை, உங்களுக்கு நேரம் இருக்குமே அந்த பாடலை எங்களுக்காக தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாடலை மீண்டும் குறிப்பிடுங்கள். பால் நிலவு நேரம், அன்பு ரோஜாங்கிற படம். அன்பு ரோஜா என்கின்ற படத்திலே பால் நிலவு நேரம் என்பது அந்த பாடல், அப்படித்தானே? யாரையில் அமைத்துக் கொண்டு கேட்க போகிறீர்கள்? எனக்காகவும் எனது மனைவி கௌசல்யா அவர்களுக்காகவும் என் மகன் ஆதித்யா ஸ்ரீவத்சவ் மற்றும் மருமகள் வைஷாலி மற்றும் அன்பு நண்பர் மதுரை ராமச்சந்திரன் அவர்களுக்காகவும் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். மதுரை ராமச்சந்திரனுக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. சரி, அப்போ நாங்கள் பால் நிலவு நேரம் பாடலை கேட்கலாம். பாடல் வருகிறது, இதோ கேட்டு மகிழுங்கள். சென்னையிலே ஜாம் பஜாரில் சாரதி குமரன், அதேபோல்தான் சரவணன், நடராஜன், கணேசன் மற்றும் விழுப்புரத்தில் இருந்து உமர், குவைத்தில் இருந்து ஷபி, மலேசியாவில் இருக்கக்கூடிய மாலிக் இவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
1970 மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே கவியரசர் கண்ணதாசனின் கவிதை வரிகளை படத்தின் பெயரோடு பாடுபவர் வேறு யாருமல்ல பி. சுசீலா அவர்கள். நிலவே நீ சாட்சி திரைப்படத்திற்காக. நிலவே நீ சாட்சி மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி நிலவே நீ சாட்சி உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. அருமையான பாடல்கள் என்று உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது நேர்களே. சதுர குறியீடு 947771020102 என்கிற எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள். இது ஜெயலலிதா மற்றும் ரவிச்சந்திரன் கலைஞர்கள் வெள்ளி திரையில் கலக்கிய ஒரு பாடல் நேர்களே. மாடி வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து சென்னையிலிருந்து ராமசாமி பத்மநாபன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேட்டுப்பாரு கேள்விகள் 100 பாட்டு பாடு காளை என்னோடு. கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேட்டுப்பாரு கேள்விகள் 100 பாட்டு பாடு பாவை என்னோடு. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்றால் கூட்டம் பார்த்து கும்பிடு போடு. கேட்டுப்பார் கேட்டுப்பார்.
எழுத்தாக ஆட்சியரே நடி தமிழ் எழுத்தாக ஆனா என்பதை முதல் எழுத்தாக ஆட்சியரே நடி தமிழ் எழுத்தாக நேர்களே, இன்று கேட்டு பாருங்கள் ஆனந்த கானங்கள் நிகழ்ச்சியிலே அருமையான பாடல்களின் தொகுப்புகளுடன் நாம் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறோம். ஆம் நேர்களே, வேட்டி சட்டை சேலை தாவணி சுடிதார் பாவாடை என்று ஆடைகளின் அணிவகுப்பாக இன்று ஆனந்த கானங்களும் ஒலிக்க இருக்கிறது. காத்திருங்கள். அறிவது ஒன்று, பால் தரும் தாய்மை நெறி என்னும் மூன்று. கேட்டு பார், கேட்டு பார், கேட்டு பாரு கேள்விகள் 100. பாட்டு பாடு பாவை என்னோடு. கேட்டு பார், கேட்டு பார். உலகம் யாவுக்கும் பொதுமொழி என்ன என்ன என்ன, உருவம் இல்லாத தனிமொழி என்ன என்ன என்ன. கேட்பது கண்ணால் தருவது சொன்னால் புரிவதை சொல்லாதிருப்பது மௌனம், அது மௌனம். கேட்டு பார், கேட்டு பார், கேட்டு பாரு கேள்விகள் 100. பாட்டு பாடு காளை என்னோடு. கேட்டு பார், கேட்டு பார். சொல்லலாமா பெரியவர் முன்னே வெளியிடலாமா? ஏமா ஆமா ரிரி கரி க ப த பா காதல் அது காதல். உரைப்பது என்ன? ஓம் எனும் மந்திரம் உரைப்பது என்ன என்ன? கந்தன் உரைத்த கருப்பொருள் என்ன? கந்தன் உரைத்த கருப்பொருள் என்ன என்ன? அறிவோம் இணைவோம், அறிவோம் இணைவோம் வாழ்வோம் என்று அத்தனை உலகையும் இணைப்பதற்கென்று ஓம் 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 என உரைத்தது வேதம். ஓங்காரன் தான் உலகத்தின் நாதம். அறிவோம் இணைவோம் வாழ்வோம் வளர்வோம் வளர்வோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர், அக்கரைப்பற்று பள்ளி குடியிருப்பிலிருந்து, அதே போலதான் சிதம்பரத்திலிருந்து வடிவேல். இவர்கள் ராஜாராம் தமிழ்நாட்டின் இந்த பகுதியில் என்று குறிப்பிடவில்லை. VR செந்தில் மற்றும் R குமுதா கிருஷ்ணசாமி பெங்களூரிலிருந்து குப்பநத்தம் ராம் பிரகாஷ், அவருடன் சேர்ந்து ஜாஃபிர் மற்றும் காசிம், ஹாதிஜா, ஹயாஸ், ஹாசினா, நிஷா, நிசார், ஜாரித், அஸ்வார், சியாம் இவர்களில் இலங்கை நுரைச்சோலையில் இருந்து சர்வதேச வானொலியுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஆனந்தன் மற்றும் அனிதா, ரேவதி பிள்ளை, தியாகராஜன், ராமகிருஷ்ணன், அதே போலதான் இவர் ஷா மொஹிதீன் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அக்கறை பற்றி அன்புள்ளம். மற்றும் இந்த நேயர் இவர் யார்? அருணாச்சலம் மதிவாணன், அவர் ஈரோடு தமிழ்நாடு இந்தியாவில் இருந்து. மேலும் இந்த அன்புள்ளம் இவர் யார்? கிரிவலம் நகரிலிருந்து, திருவண்ணாமலை மாவட்டம் கிரிவலம் நகரிலிருந்து அக்பர் பாஷா தமிழ்நாட்டிலிருந்து. அதே போலதான் மனோகரன் அண்ணாமலை சிவகாசியிலே இருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் தானும் தன்னுடைய மனைவி சூரிய பிரபாவோடு சர்வதேச வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். மற்றும் செல்வராணி ஜீவரட்னம் இவர்களுடன் சேர்ந்து முருகேச பாண்டியன், செல்லக்கண்ணி, யுவேந்திரன், யுவன், இவர் ஏறாவூர் 5 இருந்து, செல்வராஜ் புது சுப்பிலாபுரம் என்கின்ற இடத்திலே அங்கு இருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம். சரி, இந்த நேர்கள் அத்தனை பேரையும் அணைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த ஒரு அருமையான பாடலை தரப்போகிறோம். நேர்களே, கேட்டுப்பார் பாடல் அருமை என்று சொல்லி தேனியிலிருந்து சவுந்தரராஜன் மற்றும் சரோஜா இவர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து பதிவிட்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்து வருகிற இந்த பாடலை கேட்டு பாருங்களேன். இது 1962ஆம் ஆண்டு வெளிவந்த ராணி சம்யுக்தா திரைப்படத்திலே திரைசை திலகம் KV மகாதேவன் அவர்களுடைய இன்னிசையிலே கவியரசர் கண்ணதாசனின் பாடல். கான குயில்கள் TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடுகின்ற மனது காவிய கானம் இந்த வெண்ணிலா பாடல். நேர்களே, உண்மையில் உங்களை அசர வைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த பாடலின் சுவையில் நீங்கள் இணைந்திருக்க வரிகளை தந்த கவிஞர் கண்ணதாசன் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசுகின்ற பழம் போன்ற மென்மை, மன்னவர் திருமார்பில் கண்மூட வேண்டும், வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா என்று, ஓ மன்னவா வா மன்னவா வண்ண பூச்சூடவா என்கிறார். வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. ஓ மன்னவா வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓ மன்னவா வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓ மன்னவா. நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். ஆலிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, ஆலிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா, அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை. பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை. மன்னவர் திருமார்பில் கண்மூட வேண்டும், மன்னவர் திருமார்பில் கண்மூட வேண்டும், வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா, வாழ்வினில் வெற்றி கண்ட
திருப்பூர் மோகனசுந்தரம் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இரு மனம் கலந்தால் திருமணம் இந்த திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல். பட்டுச்சேலை வாங்கித்தாரே ஆசை கண்ணம்மா பதிலுக்கு என்ன தாரே நீயும் சொல்லம்மா. பட்டுச்சேலை வாங்கித்தாரே ஆசை கண்ணம்மா பதிலுக்கு என்ன தாரே நீயும் சொல்லம்மா. வெட்டு பணம் தொட்டு தாரே அதுக்கு ஏ மச்சான் கட்டிக்கிட்டு காட்சி தாரே பார்த்து போ மச்சான். எட்டு பணம் தொட்டு தாரே அதுக்கு ஏ மச்சான் கட்டிக்கிட்டு காட்சி தாரே பார்த்து போ மச்சான். நேர்களே, தொடர இருக்கும் நிகழ்ச்சி இன்றைய நேயராக சிறப்பிப்பவர் குடந்தை ராஜகோபால். இலக்கம் 108 சாரங்கபாணி சன்னதி தெரு, கும்பகோணம் 612001 தமிழ்நாட்டிலிருந்து. காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். காலுக்கு ஏத்த பாதசரா, கழுத்துக்கு ஏத்த தண்டசரா, காலுக்கு ஏத்த பாதசரா, காதுக்கு மாட்டிக்கு ஜிமிக்கிந்தோடும் தாரே நீ என்ன தாரே கண்ணம்மா சொல்லம்மா, கண்ணம்மா சொல்லம்மா. குருவை ஜரசி கோராச்சி கோழி குருமா கரியாச்சி. குருவை ஜரசி கோராச்சி கோழி குருமா கரியாச்சி. கருமே குணத்து தாராளமாக சாப்பிட்டு ஏப்பமும் விட்டு ஹே மச்சான் போ மச்சான், ஹே மச்சான் போ மச்சான். பட்டுச்சேலை வாங்கித்தாரே ஆசை கண்ணம்மா பதிலுக்கு என்ன தாரே நீயும் சொல்லம்மா. பணம் துட்டு தாரே அதுக்கு ஏ மச்சான் கட்டிக்கிட்டு காட்சி தாரே பார்த்து போ மச்சான். நேர்களே, இன்றைய இதயங்கள் பேசிடும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. எங்களுடைய நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள். கேரளாவிலிருந்து மனோஜ் வாத்தியார், அவர் வெண்ணிலா வெண்ணிலா நிலாச்சோறு ஊட்டி என் மனதினை குளிரூட்டி விட்டது, அருமையான பாடல் தொகுப்பு என்று பாராட்டியிருக்கிறார். அதே போன்றுதான் நானா முருகேசன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து எங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குப்பநத்தத்திலிருந்து டி ராமு, அதை போன்றுதான் என்றும் மனது மறக்காத அன்பின் ஆறுயிர் நேயர் தாராபுரத்தில் நாடார் திரு துரைராஜ், வழவனூர் பாரத் பாண்டியன், கன்னியாகுமரியிலே சகாதேவன் விஜயகுமார், காஞ்சிபுரத்திலே ரங்கசாமி குளத்திலே இருந்து ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூரிலிருந்து ராஜேஸ்வரி நகரிலிருந்து எங்களுடைய அன்புள்ளங்கள் அத்தனை பேருமே செவிமடுத்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி நேயர்களே, உங்களுடைய இந்த அன்பிற்கும் அதே போன்றுதான் ஆதரவிற்கும். தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சி இன்றைய நேயர் பகுதி ஒலிக்கப் போகிறது. இன்றைய நேயர் பகுதியிலும் நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்க போகிறீர்கள். இன்றைய நேயரை சிறப்பிக்கின்றவர் யார் என்று உங்களுக்கு அறிவித்து விட்டோம். நீங்களும் கூட இன்றைய நேயர் பகுதிக்கு பிரதிகளை எழுதி அனுப்புங்கள். இன்றைய நேயர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு, சர்வதேச ஒலிபரப்பு தபால் பெட்டி எண் 574 கொழும்பு என்பது எங்களுடைய முகவரி. இவர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து சிவமலை பிச்சைமணி, புஷ்பம், வர்சன், ஆத்விக், சஞ்சனா, புகழ்மதி ஆகிய அன்புள்ளங்களுடைய பதிவையும் நாங்கள் பார்க்கிறேன். அதே போல எப்போது பூச்சூட போகிறீர்கள் ராஜா என்று கேட்டிருக்கிறார் SK ராஜா ராமநாதபுரத்திலிருந்து. SK ராஜா, மிக்க நன்றி எங்களுடைய பதிவிற்கு. அதே போன்றுதான் இவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய்வன்பா, ஆதரா, இனியா அவர்களையும் நாங்கள் மறக்கவில்லை. அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் கிரிவலம் நகரிலிருந்து அக்பர் பாஷா, அவருடன் சேர்ந்து பொள்ளாச்சி சோமந்துரை சித்தூர் சிவகுமார், விழுப்புரம் சேர்தனூர் வீரப்பன், விருத்தாச்சலம் வண்ணான்குடிக்காடு புருஷோத்தமன் மற்றும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கெஞ்சனூர் குமாரசுவாமி, சரவணகுமார், சக்தி வட்டத்திலே சிக்கரசம்பாளையம் ராமணமேடு என்கின்ற இடத்திலிருந்து CM கௌதம், சௌந்தர்யா கௌதம், செல்வி மோகன சுந்தரம் இவர்கள் அன்புள்ளங்கள் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள். மிக்க நன்றி. நடராஜன், ஜனகா, ரேவதி திண்டுக்கலில் இருந்து, நாகல் நகரில் இருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்கள். இவர்களுடன் சேர்ந்து விளக்கப்பாடியிலிருந்து வீரா செந்தில் முருகன், கடலூர் மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு பதிவை தந்திருக்கக்கூடிய அன்புள்ளம் உங்களையும் நாங்கள் மறக்கவில்லை. தூத்துக்குடியிலே உடன்குடி செல்வன், ராஜபூபதி மற்றும் அருண் ஆகிய நண்பர்களும் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்கள். ஏராளமான பதிவுகள் எங்களுக்கு தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. அந்த வகையிலே தங்கராஜ், அழகர், மணிகண்டன் இவர்கள் பொம்மைய கவுண்டன் பட்டி என்கிற இடத்திலே தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள். அது மாத்திரமல்ல,
இவர் யார் பெயரை குறிப்பிடவில்லை, ஆனால் பதிவு தந்திருக்கிறார். குமரேசன் எம்ஜிஆர் நகரிலே வசிக்கிறாராம். நன்றி. புளியங்குளம் எம்ஜிஆர் நகரிலே வசிக்கக்கூடிய குமரேசன், நன்றி உங்களுடைய பதிவிற்கு. அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் விட்டு கொடுத்து வாழ்பவனை விட விட்டு கொடுக்காமல் வாழ்கிறவன் பற்றி அழகாக சொல்லியிருக்கார் வானொலியில். அதை எப்படி குறிப்பிடுவது? ராமச்சந்திர பிரபு, சாரங்கபாணி, காரப்பாக்கம், சென்னையில் இருந்த அவர்களுடைய பதிவையும் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி அத்தனை அன்புள்ளங்களுக்கும், இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே சிறப்பித்த அன்புள்ளங்களுக்கும். தரம் தரம் தமிழ் தமிழ் தனித்துவம் தனித்துவம். ரேடியோ முத்தமிழின் முதன்மையாய் தித்திக்கும் இசையதாய் காற்றலையில் கலை தரும் எமது வானொலி. இன்றைய நேயர் குடந்தை ராஜகோபால், இலக்கம் 108, சாரங்கபாணி சன்னதி தெரு,